ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல் கவனி சொல். விஜய் பிரதருக்கு தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். இது 2வது வீடியோ. விஜய் பிரதர், இப்போ நீங்கள் மக்களுக்காக வீதிக்கு மக்களுக்காக நீங்கள் ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. எல்லாமே கரெக்டு தான். இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், யார் வேணால் சிஎம் ஆகலாம், யார் வேணால் மினிஸ்டர் ஆகலாம். இங்கே அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் அரசியலுக்கு மக்களுக்கு செய்யணும்னு வந்துட்டீங்க. கரெக்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஏன் ஒரு ஏதோ மியூசிக் கான்செப்ட் மாதிரி ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு அந்த இடத்துல அப்படியே கேட்வாக் மாதிரி போயிட்டு அப்புறம் அங்கே மட்டும் நீங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதே மாதிரி ஒரு இடத்த முன்குறித்து அங்கே வரேன்னு அதுக்கு இந்த கெஸ்ட்டு வர்றதுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வரதுக்கு டைம் எடுத்து அவங்கள அப்படி லேட்டாக கூப்பிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக காமிச்சு ஏன் சினிமாட்டிக்காகவே இதையும் கொண்டு போகிறீங்க? மக்களுக்குன்னு சீன் வந்துட்டால் விஜயகாந்த் நம்ம உள்ளத்துலேருந்து பேசணும், வெளிப்படையாக பேசணும். சரிங்களா? அது நல்லதோ கெட்டதோ பேசிட்டு வரது பார்க்கட்டும்னு இருக்கணும். நீங்கள் எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரியே உங்களோட பிளானிங்கை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சினிமாட்டிக்காகவே எப்படி நீங்கள் சினிமாவில் இருந்தீங்களோ அதே மாதிரியே உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாமே பிடிக்கும் தான், சினிமாட்டிக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரியாலிட்டியில் தப்பு நடந்துருச்சுன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, திருப்பி தூக்கி அடிச்சிடுவோம். அதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சினிமா வேறு, ரியாலிட்டி வேறு. நீங்கள் நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை ஒரு இதில், நான் முதல்வர் ஆனால் நான் நடிக்க மாட்டேன், சினிமாவில் நடிப்பேன் ஆனால் நிஜத்தில் நடிக்க மாட்டேன்னு. இதுக்கு ஆனால் நீங்கள் சொன்னது ஒன்று செய்வது ஒன்றா இருக்குது. எல்லாமே சினிமாட்டிக்காகவே பிளான் பண்ண முடியாது பிரதர், அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. 2வது, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் களத்தில் நின்று செய்தியாளர்களை சந்திக்கணும், டைரெக்டாக ஃபேஸ் பண்ணணும், பதில் சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு முழு அரசியல்வாதியாக உங்களை ஜனங்க ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய உயிர் பலி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் நான் அப்படியே விஷுவலைசேஷனாகவே சினிமாவில் வர மாதிரியே நான் வீடியோவில் பேசுவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுவேன். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அப்படி மேடையில் வந்துட்டு போயிடுவேன், காரில் வந்துட்டு போயிடுவேன். அந்த ஒரு புசியான சொன்ன மாதிரி என்னது, அவரை கூட்டு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டம். கஷ்டப்படுறது தானே அரசியலுக்கு வந்தீங்க, மக்கள் சேர்க்க இறக்கி விடுங்க, களத்தில் போராடட்டும், பேசட்டும். ரொம்ப அவரை கோழி அடை காக்கிற மாதிரி காக்காதீங்க. காக்கா அது பிரச்சனை தான் ஆகும் அவருக்கு. அவர் ஃப்ரீயாக விடுங்க. அவர் சாதாரண ஒரு மனுஷனை அரசியல் பண்ண விடுங்க. நிச்சயமாக எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பார். நீங்கள் இப்படி அவரை பொத்தி பாதுகாத்து பெருசாக ஒரு பூகமாக காட்டுறதுனால தான் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட அதுக்கு நெகட்டிவாக அவர் பக்கத்து திரும்பிடுது. ஜாக்கிரதை, மாறிக்கங்க. மாறலைன்னா காணா போயிடுவீங்க.